Shiva 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 Shiva. ஓம் குருவே சரணம், சத்குரு சிவமே சரணம். அனைவருக்கும் நாமக்கல் அஸ்ட்ரோ சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா திருமண கால நிர்ணயம் அப்படின்றது. இந்த திருமண கால நிர்ணயம் வந்து எப்படி பண்றது ஜாதக ரீதியா, ஆண் பெண்ணுக்கு எப்படி வந்து நிர்ணயம் பண்றதா இன்னைக்கு பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து, என்னோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து திருமணம் ஆகும், அல்லது திருமணம் வந்து எந்த காலகட்டத்துல நடக்கும், எந்த மாசத்துல நடக்கும், எந்த வருஷத்துல நடக்கும், கரெக்டா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், அமையவே மாட்டேங்குது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய நம்ம கிளைண்டோட முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து பார்க்கும்போது இப்ப பொண்ணு வந்து எப்படி பார்க்கணும், எந்த திசையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரும், படிச்ச பொண்ணா வருமா வராதா, உத்தியோகத்துக்கு போகக்கூடிய மனைவி வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான காலகட்டம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, பையனுக்கா இருந்தாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து அமையவே மாட்டேங்குது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ராகிய தோஷம் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு, இப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது மாதிரி வந்து இந்த தார தோஷம், கலத்தர தோஷம், அல்லது வந்து செவ்வாய் தோஷம், ராகிய தோஷம், இதுதான் வந்து திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருமணம் பொருத்தம் பார்த்தவங்க, மேரேஜ் பண்ணவங்கலாம் சிறு வயதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு 15 வயசு 16 வருஷம், அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் சிறு வயசுல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகிறதுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஒரு 35 வயசு ஆகி போயிருது, பொண்ணுங்களுக்கே 27 28 29 30 வயசு வந்து பாத்தீங்கன்னா ஆகி போயிருது. அப்ப யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் தள்ளிட்டு போயிட்டு இருக்கு, ஏன் அமைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரணம் வந்து ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. இது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா காரணமா அதை வந்து எப்படி நிர்ணயம் பண்றது, ஏன் அந்த காலகட்டத்திலயும் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே கிரக நிலைகள் 9 கிரகம் 27 நட்சத்திரங்கள் 12 ராசி கட்டங்கள் தானே வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு, இப்பயும் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா ஏன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மனிதர்களுடைய எண்ணங்களுடைய வேறுபாட்டின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருக்கவங்களுடைய மனிதர்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது மாதிரி வந்து ஒரு ஆசை இல்லாத ஒரு மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தாங்க. எந்த ஒரு போட்டி பொறாமைகள் ஆசை இல்லாத ஒரு மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டியான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து பொண்ணு படிச்சிருந்துச்சுன்னா பையனை படிச்சிருக்கணும், பையன் படிச்சிருந்துச்சுன்னா பொண்ணு வந்து பார்த்தோம்னா ஈக்குவலா படிச்சிருக்கணும், அல்லது வந்து பையன் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கணும்னா பொண்ணு வந்து பார்த்தோம்னா 1.5 லட்சம் சம்பாதிக்கணும். அதே மாதிரி பையன் வந்து MBBS படிச்சிருந்தா பொண்ணு MBBS படிச்சிருக்கணும். வீடு நிலம் பூமி தோட்டம் சொத்து சுகம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து மேரேஜ் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மாற போறது இல்லை. 9 கிரகங்கள் அப்படியே தான் இருக்கு, 12 ராசியும் அப்படியே தான் இருக்கு, 27 நட்சத்திரமும் அப்படியே தான் இருக்கு. அப்ப ஏன் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டதுனாலதான் வந்து இந்த திருமணம் அமையறதுல வந்து ஒரு தடையா இருக்கு அப்படின்றதுதான் நம்ம அனுபவத்துல வந்து பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இப்ப நான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப திருமண கால நிர்ணயம் அப்படின்றது எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய லக்னத்திற்கு 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கணவர் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். 11ஆம் பாவம் ஒருவருக்கு அந்த காரியம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல அவருடைய லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியினுடைய திசை புத்தி காலகட்டங்கள், 7ஆம் அதிபதியினுடைய திசை புத்தி காலகட்டங்கள், 11ஆம் அதிபதியினுடைய திசை புத்தி காலகட்டங்கள்ல நடைமுறைக்கு வரும்போதுதான் வந்து நம்ம இந்த மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லி
சொல்லலாம். அப்ப வந்து இந்த 2, 7, 11 வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள் இல்லாம ஒருவருக்கு திருமண காலம் வந்து அமையாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து இன்றைய காலகட்டத்துல இது தள்ளி போறதுக்கு உண்டான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு போலாம். இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு இவருக்கு எந்த காலகட்டங்கள்ல எந்த திசை புத்தி காலகட்டங்கள்ல திருமணம் அமைஞ்சது அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2, 7, 11ஆம் அதிபதியினுடைய திசை புத்தி காலகட்டங்கள் நடைமுறையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வருது, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வர்றதே இல்லை. அப்ப ஆனா ஏதோ ஒரு திசை புத்தி காலகட்டங்கள்ல இப்ப 6, 8, 12 இருக்கக்கூடிய ஒரு திசை புத்தி காலகட்டங்கள்ல கூட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து பாத்தீங்கன்னா அமையுது. அது மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் வந்து நம்ம பார்க்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து யோகி அவயோகி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த யோகியை கொண்டு ஒருவருடைய திருமண கால நிர்ணயம் எப்படி பண்றதுன்றத நம்ம இந்த பதிவுல இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த யோகியை கொண்டு ஒருவருடைய திருமண காலம் நிர்ணயம் பண்றது அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலியமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பிறந்த தேதி வந்து 8/9/1980 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல பிறந்திருக்காரு. 10:07 PM இரவு வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. நாமக்கல் அப்படின்றாங்க. இப்ப இவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்காரு. இவருடைய லக்னத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களும் இல்ல. லக்னத்திற்கு 4ஆம் பாவத்துல வந்து கடகத்துல வந்து சுக்கிரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அதே மாதிரி 5ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு, குரு இருக்கு. 5ஆம் பாவத்துல சந்திரன், சூரியன், குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. 6ஆம் பாவத்துல வந்து புதன், சனி வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. 7ஆம் பாவத்தில் செவ்வாய், துலாம்ல வந்து செவ்வாய் இருக்கு. 10ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கு. இதான் இவருடைய ராசி கட்டம் அப்படின்ற. இப்ப இவர் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர திசை அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது வந்து பூர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல 2ஆம் பாவத்துல பிறந்திருக்காரு. சுக்கர திசை வந்து ஒரு 18 வருஷம் 2 மாசம் சம்திங் வந்து இருப்பு இருந்திருக்கு ஜாதக ரீதியா. அப்ப இவருடைய திருமண காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எந்த காலகட்டத்துல அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருக்கு சுக்கர தசை 18 வருஷம், சூரிய திசை அப்படின்றது ஒரு 6 வருஷம் 24 வருஷம், சந்திர திசை அப்படின்றது 24ல இருந்து வந்து 34 வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த சந்திர திசை காலகட்டத்துலதான் இவருக்கு இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா அமையுது. அப்ப இந்த நமக்கு வந்து ஒரு சம்பவம், ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கணும், ஒரு சுப காரியமா இருந்தாலும் சரி, ஒரு அசுப காரியமா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய திசை புத்திகளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காரியம் எப்ப நடக்குது, எந்த மாதத்துல நடக்குது, எந்த வருஷத்துல நடக்குது அப்படின்றத துல்லியமா ஜோதிட சாஸ்திரம் மூலியமா வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சந்திர திசை இவருடைய லக்னத்திற்கு வந்து சுகாதிபதி திசை, 4ஆம் அதிபதி திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு யோகமான திரிகோண ஸ்தானத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காரு. அது 5 கூடிய சூரியனோடையும் 9 கூடிய பாக்கியாதிபதியோடும் சேர்ந்து சந்திரன் வந்து திசை நடத்துறது சிறப்பான ஒரு திசை தான் இவருக்கு. அப்ப இந்த சந்திர திசை அப்படின்ற ஒரு அமைப்புகளை இவருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணலாம். ஒரு நல்ல திசை ரன்னிங்ல இருக்கு அப்படின்றதுனால அது எந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஜூன் 2009 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற. அப்ப இப்ப அந்த காலகட்டத்துல என்ன திசை புத்திகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சந்திர திசையில் சனி புத்தியில புதன் அந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்ப இவருடைய ஜாதகத்துல சந்திரன் வந்து சுகாதிபதியா வர்றாரு, அவர் போய் திரிகோணத்துல இருக்காரு. இப்ப திசை நாதன் வந்து நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஒரு சுப கிரகத்தினுடைய ஒரு திசை, திரிகோண ஸ்தானத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் ஒரு நற்பண்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோண ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னாலும் அதுவும் யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப நல்ல திசை வந்து ரன்னிங்ல இருக்கு. அப்ப இவருக்கு வந்து சனி புத்தி காலகட்டங்கள்ல இவருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சனி வந்து இவருடைய லக்னத்திற்கு வந்து மேச லக்னத்திற்கு பாதகாதிபதியா வந்து பாத்தீங்கன்னா வராரு ஜாதக ரீதியா. இந்த பாதகாதிபதி சனி போய் எங்க இருக்காரு அப்படின்னா 6ல போய் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற. எந்த லக்னத்திற்கும் பாதகாதிபதி 6ல் போய் மறைகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா பாதகாதிபதி வலு பெறக்கூடாது அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அப்ப இவருக்கு இந்த சனி புத்தி வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாகவும் வராரு. பாதகாதிபதி அப்படின்றத விட 11ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்ப
அப்ப 11ஆம் அதிபதியாகவும் வந்து 6ல போய் வந்து பார்த்தோம்னா மறைஞ்சிருக்காரு. அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய லக்னத்துல சனி பகவான் வந்து 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் இருந்து திசை புத்திகள் நடந்தால் நற்பலன்களை தரும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு. இப்ப இந்த சனி புத்தி ஓகே. அதுக்கடுத்து வந்து புதன் அந்தரத்துல இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அப்ப இந்த புதன் அந்தரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து இவருக்கு 3க்கும் 6க்கும் உடைய ஆதிபத்தியமா வந்து பார்த்தோம்னா புதன் வர்றாரு. இந்த லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு பாவி அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடம் 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஒரு யோகாதிபத்தியம் இல்லை அப்படின்ற கடன், நோய், சத்ரு, வழக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆதிபத்தியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன், அந்த புதனுடைய அந்தரத்துல இவருக்கு திருமணம் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. இது எப்படி வந்து பார்த்தோம்னா நடந்துச்சு? அப்ப 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி காலகட்டத்திலையும் அந்தர காலகட்டத்திலையும் இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரத்துல இருக்காங்க. சனியும் வந்து உத்தர நட்சத்திரத்துல தான் இருக்காரு 3ஆம் பாவத்துல. அதே மாதிரி புதனும் வந்து உத்தர நட்சத்திரத்துல தான் இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த லக்கணத்திற்கு சூரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகாதிபதியா வர்றாரு. 5 கூடிய திரிகோணாதிபதியாக வர்றாரு. அப்போ ஒரு யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஒரு பாவியான ஒரு கிரகம், அதாவது பாதகாதிபதியும் 3, 6 கூடிய புதனும் போய் அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அவர் மறைந்து போயிருச்சு, அல்லது இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அல்லது கடன், நோய், சத்துருஸ்தானாதிபதி அப்படின்ற அமைப்பு இருந்தால் கூட அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஒரு யோகமான நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. அதனால இந்த திசை போத்தி காலகட்டத்துல நமக்கு திருமணம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான நம்ம பாரம்பரிய ரீதியான அமைப்புகள்ல சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்ம ஜோதிட நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 7, 11ஆம் பாவாதிகளுடைய திசை புத்தி காலகட்டங்கள்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் 4 கூடையனா வந்து 5ல போய் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி சனி புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10, 11 கூடையனா வந்து பார்த்தோம்னா 6ல போய் உட்கார்ந்துருக்காரு. புதனும் 3, 6 கூடிய ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் பாவத்திலே போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் பாவமும் 7ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள் திசை புத்தி காலகட்டங்கள்ல வரல. சனி மட்டும் 11ஆம் பாவ ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இவருக்கு வருது. ஆனா இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்ற அமைப்பு. இது எப்படி வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட ரீதியா இது வந்து நிறைய பேருக்கு இப்படி பலன் வந்து மாறி போகுது. நம்ம எப்படி கால நிர்ணயம் பண்றது அப்படின்றத நம்ம யோகியினுடைய ஒரு அமைப்பை வச்சு இப்ப நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் நாம யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள பிறந்திருக்காரு. இந்த சித்தம் நாம யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யோகி யாரா வருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேது பகவானா வராரு. இந்த சித்தம் நாம யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து மேசராசியில வந்து யோகியினுடைய புள்ளி வந்து விழும். இவருக்கு வந்து அவயோகியாக வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரும். அதாவது ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வருவார். அப்ப இவருக்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்படின்றாங்க. இந்த கேது பகவான் வந்து மேஷ லக்னத்துக்கு எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல இருப்பாரு அப்படின்றாங்க. அப்ப வந்து கேது போய் 10ஆம் பாவத்துல இருக்கிறது யோகி வந்து ஒருவருடைய ஜாதகத்துல கேந்திர திரிகோணத்துல நல்ல நிலையில இருக்கிறது சிறப்பு அப்படின்றாங்க. அப்ப தொழில் பாவத்துல உத்தியோக பாவத்துல இவருக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து புதன் வந்து சம்மந்தப்பட்டு இந்த திசை புத்தி காலகட்டத்தில் எப்படி மேரேஜ் நடந்ததுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோகி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் போய் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்திற்கு 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை புத்திகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த திசை புத்தி காலகட்டங்கள்ல அந்த ஜாதகருக்கு ஒரு அபரீதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம துல்லியமா வந்து இந்த யோகியினுடைய கான்செப்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா கேதுவுக்கு 9ஆம் பாவத்தில் சனி புதன் போய் உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்ப யோகி நின்ற வீட்டிற்கு திரிகோண பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை புத்திகள் யோகத்தை செய்யும். அந்த கிரகங்கள் வந்து லக்னத்திற்கு வந்து பாதகாதிபதியா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, 3 குறையோட இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, 6, 8 12 இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, அவர் போய் 6ல போய் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தோம்னா கவலைப்பட தேவையில்லை. அவர் யோகிக்கு என்ன நிலையில இருக்காரு அதனுடைய தொடர்புகள் திரிகோண தொடர்புகள் ஏற்படுறதுனால அந்த கெட்ட கிரகங்களும் இவருக்கு யோகமா மாறிடும் அப்படின்றதான் இப்ப இவருடைய ஜாதகத்துல நம்ம பிராக்டிகலா பார்க்க முடியுது. அப்ப இந்த ஜாதகத்துடைய நேர பிரகாரம் இவருக்கு சந்திர திசையில
சனியினுடைய புத்தியில புதன் அந்தரத்தில் திருமணம் நடந்தது மிகச் சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து உபயோகி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவானா வருவார். அதாவது யோகி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து 4வது நட்சத்திரம், அதாவது வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி 4வது நட்சத்திரம் வந்து உபயோகியா வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த உபயோகி வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனா வந்துருவார். அப்ப உபயோகியினுடைய திசை புத்தி காலகட்டத்துல இவருக்கு யோகத்தை கொடுக்கும்ன்றான். எப்ப சந்திர திசை வந்துச்சு, சந்திரன் வந்து உபயோகியா வந்துட்டார். அதே மாதிரி இந்த புத்திநாதன் சனி புதனும் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு திரிகோணத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த சந்திர திசை சனி புத்தி புதன் அந்தரத்தில் திருமணம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயத்த நம்ம அந்த யோகி அவயோகி வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோகி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டுக்குடைய கிரகமும் யோகத்தை தரும் அப்படின்றது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அணு யோகி அப்படின்னு சொல்லலாம். அப்ப யோகின் என்ற வீட்டுக்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகமும் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க சனி பகவானும் என்ன வந்துடுறாரு, அணுயோகியா வந்துடுறாரு, சந்திரன் உபயோகியாக வந்துடுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவருடைய நவாம்சத்துல பாருங்க. நவாம்ச லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகருடைய நேர அமைப்பு ரீதியா வந்து தனுசு லக்னமா வந்து வரும். இந்த தனுசு லக்னத்திற்கு 3ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சனி ராகு இருப்பார். 9ஆம் பாவத்துல வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டிருப்பார். அதே மாதிரி தனுசு லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 10ல வந்து சுக்கிரன் கன்னியில, 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருப்பாரு, 12ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருப்பார். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணத்திற்கு 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப இவர் தனுசு லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா நவாம்ச லக்கணமா வருது. நவாம்ச லக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. 3ல வந்து பாத்தீங்கன்னா புதன் சனி ராகு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டிருக்கு. 9ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேது வந்து இருக்காரு. அதே மாதிரி 10ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காரு, 11ஆம் பாவத்துல சூரியன் இருக்கு, 12ஆம் பாவத்துல குரு இருக்கார். அப்ப இதுல பாருங்க நவாம்ச ரீதியாக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசாநாதன் சந்திரன் யோகி கேதுவுடன் நினைவு பெற்றிருக்கிறது துல்லியமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி புதனும் வந்து பாத்தீங்கன்னா யோகி கேதுவால் பார்க்கப்படுறதுனால இந்த சந்திரன் கேது புதன் சனி ராகு ஒன்றுக்கொன்று சப்தம பார்வையாக பார்க்கப்படுவதால் இந்த ஜாதகருக்கு சந்திர திசை சனி புத்தி புதன் அந்தரத்தில், அதாவது ஜூன் 2029 அந்த சந்திர சனி புத்தி புதன் அந்தரம் வரும். மிக துல்லியமாக இவருக்கு திருமணம் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலியமாக பார்க்க முடிகிறது. அதனால நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை எடுத்து இவருக்கு 2ஆம் அதிபதி திசா புத்தி வரல, 7ஆம் அதிபதி திசா புத்தி வரல, 11ஆம் அதிபதியினுடைய திசை புத்திகள் வரல, அல்லது 6, 8, 12 போய் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா போய் மறைஞ்சு போயிடுச்சு, அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அமையாது அப்படின்ற விதிமுறைகளை எல்லாம் தாண்டி இந்த யோகி அவயோகியை வைத்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லும் பொழுது மிக துல்லியமான வந்து பாத்தீங்கன்னா பலனை சொல்லலாம். அதே போல ஒருவருடைய ஜென்ம பயன், ஒருவருடைய ஜாதகத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறகுது, ஒருவருக்கு தொழில் உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா அமையுது, இது சார்ந்த வகையில மிக துல்லியமாக கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இந்த யோகி அவயோகியை வைத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க. மிக துல்லியமாக அவருடைய ஜாதகத்துல அந்த கால நிர்ணயத்தை பண்ணலாம். அதே போல்தான் இந்த ஜாதகத்தில் திருமண காலகட்டத்துல கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு வந்து லக்னத்திற்கு குடும்பாதிபதியாகவும் சப்தமஸ்தானாதிபதியாகவும் சுக்கரனோட சேர்ந்து இருக்காருனால இவருக்கு இந்த காலகட்டத்தில் கேது குடும்பத்தையும் திருமணத்தையும் துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யோகியா வந்திருக்கிறதுனால அவர் திருமணம் பண்ணக்கூடிய அந்த நாள்ல சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்காரு. இப்ப மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்காரு. இவருக்கு யோகியாக வரக்கூடிய நட்சத்திர புள்ளியே வந்து அஸ்வினி தான். யோகி கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயே 2-7 கூடிய சுக்கிர பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு துல்லியமாக திருமணம் அமையும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதா நம்ம இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யோகிக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய திசை புத்தி காலகட்டங்கள் மிக அற்புதமான பலனை தரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுப்ப காரியங்கள் நடக்கும் அப்படின்றதை நம்ம தெளிவா சொல்லலாம். அதே மாதிரி கோச்சாரத்தில் யோகி எந்த வீட்டில் பயணிக்கின்றதோ எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கின்றதோ அந்த ஆதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல்
இந்த எந்த நம்மளுடைய லக்னத்திற்கு எந்த பாவாதிபதி கோச்சாரத்தில் யோகியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்றதோ அந்த பாவத்திற்குண்டான சுப நிகழ்வுகளை, யோகத்தை அந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் அடைந்தே தீருவார். யோகியின் மூலம் திருமண காலகட்டம் நிர்ணயம் பண்றது எப்படின்றத இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா அஸ்ட்ரோ சக்தி குரு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.